இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. அப்ப முழு காசாவிலையும் இவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லை. இப்ப தாக்குதலுக்கு பிறகு ஏற்கனவே இந்த 1.5 வருஷத்துல பல முறை இடம்பெயர்ந்து மாறி டெண்டு கொட்டாயில வாழ்ந்துகிட்டு இருந்த மக்கள் மீண்டும் அந்த காசாவுக்குள்ளே அடுத்த அகதி பயணத்தை துவங்கி இருக்கிறார்கள். இது உலகமே வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிகழ்வு. அங்குள்ள மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த சிரிப்பு பொதுக்க முடியாம தான் இவர் இந்த மாதிரி கொண்டு வீசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னா சில மேற்கத்திய ஊடகங்கள் இதை சர்ப்ரைஸ் அட்டாக் அப்படின்னு சொல்றாங்க. அதான் அந்த சர்ப்ரைஸ் அட்டாக்னு சொல்றதே எவ்வளவு வக்கரமானதுன்னு பாருங்க. ஒரு பிராங்க் பண்ற நிகழ்ச்சியா அது. உனக்கு நான் கிஞ்சித்தும் ஒரு மனிதாபிமானத்தையோ இரக்கத்தையோ கருணையோ உனக்கு காட்ட மாட்டேன். உலக நாடுகள் ஏன் செய்து தொடர்ந்து எந்த கண்டனமே தெரியுது. இது ரொம்ப வெட்கக்கேடுங்க. நீங்க உலகம் தடுத்து நிறுத்தலன்றது ஒரு புறம், இஸ்லாமிய நாடுகள்ல என்ன கிழிச்சுதுன்னு நான் கேட்கிறேன். இப்ப அமெரிக்காலையும் யூரோப்லயும் கேம்பஸ்ல மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராடிய மாணவர்களை போலீஸ் துரத்தி வேட்டையாடுது. அதுல சில பேரை நாடு கடத்தி இருக்குது. பைபிள் தொடர்பா சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலம் இஸ்ரேலுக்கு சொந்தமானதுதான், அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு மதச்சாயம் தொடர்ந்து பூசிட்டு இருக்காங்க சார். ஹிட்லர் யாரு? கிறிஸ்டினா? இவர் யூதரா? கிறிஸ்டின். அவர் என்ன பண்ணாரு? அப்ப யூதர்கள் கிறிஸ்தவத்துக்கு விரோதமானவர்கள் அப்படின்னு அவர் சொன்னாரு. அவரும் பைபிள வேத நூலெல்லாம் கடைபிடிச்சாரு. நீ இவ்வளவும் நீ தாக்குதல் செய்து இனப்படுகொலை நடந்தாலும் எங்கள் மக்கள் இந்த மண்ணை விட்டு வெளியே போக மாட்டாங்க, நாங்க தொடர்ந்து எதிர்த்து நிற்போம். அந்த நிலையிலும் கூட அவர்கள் இந்த தாக்குதலை நெஞ்சரத்தோடு எதிர்த்து நிற்கிறார்கள். அதுதான் உலகம் முழுவதும் பாலஸ்தீனத்துக்கு ஒரு சப்போர்ட்டை கொண்டு வருது. फोन पे से टाइम இல்ல, फैमिली डिनर टाइम இல்ல, shopping dating meeting எதுக்கும் டைம் இல்ல. Make time. Take that holiday. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் சார். வணக்கம் யூனஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீப காலமா காசால ஒரு அமைதி திரும்பின மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. அங்க கூட அந்த நிர்மூலமாக்கப்பட்ட அந்த பகுதியில மக்கள் நோன்பு திறக்கிற மாதிரியான சில காணொலிகள் மிகப்பெரிய அளவு வைரல் ஆச்சு. சந்தோஷமா இருக்கிறாங்க போல அப்படின்ற மாதிரி இங்குள்ள உலக அளவுல மக்கள் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாங்கன்னே சொல்லலாம். திடீர்னு பார்த்தோம்னா நேத்து இரவுல தாக்குதல் நடத்தினா ஒரு தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த தாக்குதல 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாம் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு சார். அதாவதுங்க, இந்த காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்த போதே இது எவ்வளவு நாள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீன் ஆதரவாளர்கள், அப்புறம் நடுநிலையாளர்கள், வல்லுநர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. ஏன்னா கடந்த கால இஸ்ரேலினுடைய ரெக்கார்டை வச்சு பார்த்தா அது ஒரு மூர்க்கமான ஒரு கண்ட்ரி. இப்போ செவ்வாய்க்கிழமை காலை இந்த மாதிரி சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த ரமலான் நோன்புக்காக சாப்பிட்றாங்க, அல்லது சிலர் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நூற்றுக்கணக்கான ஜெட் விமானங்களும் ட்ரோன்ஸும் காசாவில் ராஃபா பார்டரு, அப்புறம் பக்கார் யூனிஸு, அப்புறம் காசா சிட்டி, வடக்கு காசா, கிட்டத்தட்ட முழு காசாலையுமே குண்டு வீசி 300க்கும் மேற்பட்டோரை கொண்டிருக்கிறாங்க. இதில் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் இவங்க தான் அதிகம். இது காசா ஹெல்த் மினிஸ்ட்ரி சொல்கிறது. காசாவினுடைய மீடியா இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கட்டிடங்களின் இடிபாடுகளுக்கு இடையே இன்னும் நிறைய பிணங்கள் இருக்கிறதுனால இந்த பலி எண்ணிக்கை இன்னும் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட பாலஸ்தீனத்தையே மொத்தமாக அதிர்ச்சியாக்கி இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், இது இந்த சமாதான ஒப்பந்தம் என்பது 50 நாள் ஆயிருக்கு. இந்த 50 நாளில் தான் அவங்க அந்த இடிபாடுகளுக்கு இடையே ஒரு சுதந்திர பெருமூச்சை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் இல்லை, மருந்து இல்லை, சாப்பாடு இல்லை. இப்போ ரமலான் பண்டிகை வேறு வருது, அதுக்கு நோன்பு இருக்கணும். இப்படி சரி இப்போ குண்டு வீசலையே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இஸ்ரேல் எந்த விதமான ஒரு மனிதாபிமானமோ இரக்கமோ இல்லாமல் கொடூரமாக இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அதில் திமிரா என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்க செய்தி தொடர்பாளர்லாம் இது அமெரிக்க அரசோட கன்சல்ட் பண்ணிட்டு தான் செஞ்சாங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. நெதன்யாகு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நாங்கள் மிச்சம் இருக்கிற பணைய கைதிகளை
ஒரு மூர்க்கமான போரின் மூலமாக ஹமாஸை வந்து முறியடித்து வந்து அவர்களை வந்து மீட்போம், போர் மீண்டும் வந்து துவங்கி விட்டது, இந்த மாதிரி ஐடிஎஃப்க்கு வந்து நாங்கள் வந்து உத்தரவு போட்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவருடைய அந்த நிதியமைச்சர் இந்த மாதிரி தீவிர வலதுசாரி கட்சிகளை சேர்ந்தவங்களாம் கொக்கரிக்கிறாங்க, நாங்கள் வந்து காசாவை அழிக்காமல் வந்து விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த காசா ஒப்பந்தம் என்பது வந்து ஜனவரியில் வந்து ஆரம்பித்து 50 நாள் வந்து ஆச்சு, மார்ச்சில் வந்து அது வந்து முடிஞ்சுது. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து திரும்ப பேச்சுவார்த்தை வந்து நடந்தது. இதுவரைக்கும் தரப்பில் இருந்து 36 பணைய கைதிகளை வந்து விடுவிச்சிருக்காங்க. அதில் வந்து சிலர் வந்து இறந்து போனவங்களும் அடக்கம். பதிலுக்கு வந்து இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து இஸ்ரேல் சிறைகளில் இருந்து 2000 பாலஸ்தீன மக்களை வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க. இதன் பிறகு வந்து இப்போ ஹமாஸ் தரப்பில் வந்து 60 பேர் இருக்காங்க பணைய கைதிகள். இந்த 60 பணைய கைதிகளை வந்து மீட்கணும். அப்போ வந்து 2ஆம் கட்ட ஒப்பந்தம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த பேச்சுவார்த்தை வந்து நடக்குது. முதல் பேச்சுவார்த்தை வந்து இனிஷியேட்டிவ் எடுத்தது வந்து கத்தாரும் எகிப்தும். அப்போ இந்த 2 நாடுகளும் வந்து அமெரிக்காவினுடைய ஒரு பொறுப்போடு, அமெரிக்காவினுடைய உத்தரவாதத்தோடு இந்த சமாதான பேச்சுவார்த்தை வந்து அரும்பாடுபட்டு வந்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து ட்ரம்பும் பதவியேற்ற பிறகு நான் காசாவில் வந்து போர் வந்து நிறுத்திடுவேன் அப்படின்லாம் சவுடால் அடித்தார் இல்லையா, அந்த முறையில் வந்து அது வந்து நடந்தது. ஆனால் ஹமாஸ் தரப்பு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த சமாதான உடன்படிக்கை நிலவிய இந்த 50 நாட்களில் இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட 1000 முறை வந்து வயலேட் பண்ணியிருக்கு. அதாவது வந்து இந்த இடைக்காலத்திலே அவங்க அப்பப்போ தாக்குறது, கொலை செய்கிறது, அந்த சமாதான ஒப்பந்த ஷரத்துக்களை வந்து மீறுறது, இது எல்லாமே வந்து இஸ்ரேல் வந்து செஞ்சுருக்கு. பதிலுக்கு வந்து ஹமாஸ் வந்து எந்த விதமான விதிமீறலையும் வந்து செய்யலை. ஹமாஸ் தரப்பு இப்போ வந்து என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 60 பணைய கைதிகளுடைய விதியை வந்து நீங்கள் வந்து பணயம் வைக்கிறீங்க, அவங்களுக்கு வந்து மரண தண்டனை வழங்கின மாதிரி ஒரு நடவடிக்கையை வந்து நீங்கள் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னு ஹமாஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இஸ்லாமிக் ஜிஹாத் கவுன்சில், அதுவும் வந்து ஹமாஸ் மாதிரி ஒரு அமைப்பு, அவங்களும் இதே போல் கடுமையாக வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு திரும்பி நாங்கள் ரிட்டாலியேட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஹமாஸ் வந்து சொல்லலை. ஆனால் இது வந்து பாலஸ்தீன் முழுவதும் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்குது. இப்போ நடுராத்திரி ஆரம்பித்தாங்கன்னா இப்போ வந்து சில மணி நேரங்கள்லாம் வந்து ஆயிருக்குது. இப்போ எப்படி இது வந்து நடந்துச்சு, இப்போ ட்ரம்பிட்ட ஒரு முறை வந்து பத்திரிகையாளர்கள் பேட்டி கேட்கும்போது திரும்ப வந்து இஸ்ரேல் வந்து போரை துவங்குமா அப்படின்னு ஒரு நிருபர் வந்து கேட்குறாரு. ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஹமாஸை வந்து முறியடிக்க வேண்டியது இஸ்ரேல் முறியடிக்கணும்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கு. அதற்காக அந்த போரை மீண்டும் நடத்த வேண்டும் என்பது வந்து இஸ்ரேலினுடைய முடிவு. அப்படி ஒரு முடிவு எடுத்தால் அது அவர்களின் முடிவு, நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். அப்போ இந்த பேச்சுவார்த்தை, அமெரிக்காவினுடைய பொறுப்பு, இது எல்லாம் எப்படி வந்து ஒரு போங்காட்டமாக இருக்கிறது. இன்றைக்கி காசாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80-90% கட்டிடங்கள் வந்து இடிக்கப்பட்டுருச்சு. இதுவரைக்கும் 48,500க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரி கணக்கு. இந்த மீடியா டிபார்ட்மெண்ட் கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டுமே ஹமாஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்க சொல்கிறது, இந்த காசாவினுடைய கட்டிட இடிபாடுகளுக்கு இடையே இன்னும் மீட்கப்படாத பிணங்கள் வந்து இருக்குது. அதையெல்லாம் கணக்கில் கொண்டால் 61,000 மக்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. காயம்னா நம்ம ஏதோ என்ன நினச்சிக்கிறோன்னா ஒரு சிராய்ப்பு அப்படி வந்து நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. குழந்தைகளுக்கு ஒரு கால் இருக்காது, உடல் உறுப்பு இழப்பு. ஆமாம், உடல் உறுப்பு இழப்பு அதிகம், முதுகுத்தண்டு வந்து அடிபட்டு வந்து அவங்களால் நகர முடியாது. இந்த மாதிரி படுகாயம் அடைந்தவர்கள் இருக்காங்களா. அப்போ ஒரு குழந்தைக்கு வந்து என்ன தெரியும், அது வந்து ஓடி ஆடி விளையாடணும் அப்படின்னு தான் வந்து நினைக்கும். அதை வந்து காலெல்லாம் வந்து எடுத்து அதனுடைய வாழ்க்கையை முடக்கிற அளவுக்கு இஸ்ரேலுடைய இந்த கொடுமை வந்து இருந்திருக்கு. இப்போ நெத்தன்யாகுவோ இஸ்ரேலிய அரசோ இந்த மிச்சம் இருக்கிற பணைய கைதிகளை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி இன்னும் வந்து பல 100 பேரை வந்து கொன்று அவங்கள மீட்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. இப்போ இந்த 1.5 வருடம் போர் நடந்துச்சு இல்லையா, இந்த 1.5 வருட போர் நடந்துமே கூட அவர்களால் இந்த பணைய கைதிகளை மீட்க முடியவில்லை. காசான்றது ஒரு சின்ன பகுதி தானங்க, ஒரு 20-22 லட்சம் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. இவங்க வந்து தரை வழி தாக்குதல், விமான வழி தாக்குதல், ட்ரோன் தாக்குதல், அப்புறம் மத்திய தரைக்கடலிலிருந்து கப்பற்படை தாக்குதல்,
அப்புறம் வந்து அமெரிக்காவினுடைய உளவுத்துறை, மொசாத்து இவ்வளவெல்லாம் பண்ணியும் கூட அவர்களால் மக்களைத்தான் கொல்ல முடிந்ததே தவிர ஹமாஸை வந்து அழிக்க முடியவில்லை, பணைய கைதிகளையும் மீட்க முடியவில்லை. ஒரு சிலர் வந்து தப்பிச்சு வந்தாங்களே தவிர அது இந்த போரின் காரணமாக பெரும்பாலான பணைய கைதிகள் வந்து ஹமாஸுடைய கண்ட்ரோலில் தான் வந்து இருக்கிறாங்க. ஹமாஸினுடைய முக்கியமான தலைவர்களை வந்து இவர்கள் அழித்தாலும் கூட ஹமாஸ் என்ற அமைப்பு வந்து அங்கே வந்து அழிக்கப்படவில்லை. இப்போ இஸ்ரேலில் இந்த தாக்குதல் வந்து எப்படி ஒரு திட்டமிட்ட தாக்குதலாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதற்கு வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஏமனில் கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்க விமானப்படை வந்து குண்டு வீசி தாக்கி அதில் வந்து கிட்டத்தட்ட 53க்கும் மேற்பட்ட வந்து பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்திலேருந்தே கிளர்ச்சியாளர்கள் இந்த பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக அங்கே வந்து செங்கடலில் வந்து இஸ்ரேலுக்கு வரக்கூடிய கப்பல்களை வந்து நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு தாக்கியிருக்காங்க. அப்போ வந்து கிளர்ச்சியாளர்கள் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு அமெரிக்கா நேரடியாக விமானப்படையை வந்து அனுப்புது. இப்போ ஜோ பைடன் காலத்தில் இது நடக்கலை. ஜோ பைடன் காலத்தில் வந்து ஒரு கூட்டு நேவி படை வந்து போட்டு கண்காணிப்பு வந்து தான் செஞ்சாங்களே தவிர நேரடியாக வந்து தாக்கலை. இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு காசாவை வந்து கிட்டத்தட்ட வந்து அதை அழித்து நிர்மூலமாக்கணும். இடையில வந்து ட்ரம்ப் வந்து ஒரு ஏஐ வீடியோ வெளியிட்டார் இல்லையா, சமூக வலைத்தளங்களில் வந்து வைரல் ஆச்சு இல்லையா, அது எவ்வளோ ஒரு வன்மம் வக்கிரமும் இருந்தால் அந்த வீடியோ வந்து வெளியிட முடியும். அதில் ட்ரம்பும் நெத்தன்யாகும் வந்து சன்பாத் வந்து எடுக்கிறாங்க. எலான் மஸ்க் வந்து பர்கர் மாதிரி ஏதோ வந்து சாப்பிட்றாரு. அதை பார்க்கும்போது ஒரு பாலஸ்தீனை வந்து குழந்தையை சாப்பிட்ற மாதிரி ஒரு இமேஜ் தான் நமக்கு வந்து தோணுதே தவிர, இவங்க வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் வந்து சினாய் தீபகற்பத்துக்கு போயிடணும், எஜிப்டுக்கு போயிடணும், ஜோர்டானுக்கு போயிடணும், நீங்கள் காலி பண்ணிட்டு அங்கே போயிருங்க. இதை வந்து நாங்கள் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து மாற்றி திரும்ப வந்து இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் இப்படிலாம் வந்து சொல்லணும்னு சொன்னால் எவ்வளோ திமிர் இருக்கணும். இப்போ வந்து பனாமா கால்வாய் மீட்பெடுப்பேன், மெக்சிகோ கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவுக்கு வந்து அமெரிக்கன்னு பேர் சொல்லி கூப்பிடணும், கனடாவை வந்து மாநிலமாக வந்து சேர்க்கணும், கிரீன்லாண்டை சேர்க்கணும், இதெல்லாம் ஒரு கணக்கு. ஆனால் வந்து காசாவில் வந்து அவங்களுடைய தாய்நிலம், அவர்களுடைய தாய்நாடு, அந்த பிறந்த மண், அந்த மண்ணிலிருந்து அந்த மக்களை வந்து விரட்டி அடித்து விட்டு நான் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு வன்மம் வந்து இருக்கணும். ஜோ பிடன் காலத்தில் கூட அவங்க வந்து மறைமுகமாக வந்து என்ன ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா, கேஷுவாலிட்டி வந்து அதிகம் இருக்கக்கூடாது, பொதுமக்களின் உயிரிழப்பு வந்து அதிகம் இருக்கக்கூடாது, ரெண்டாவது வந்து நீங்கள் தாக்குவதற்கு முன்னாடி வந்து வானத்தில் வந்து துண்டு பிரசுரங்கள் வந்து வீசுங்க, இந்த இடத்துல குண்டு வீச போகிறோம் அதனால் காலி பண்ணுங்க. இதெல்லாம் ஆரம்பத்தில் வந்து இஸ்ரேலிய படை வந்து செய்தது. பெருமளவு செய்யலை அப்படின்னா ஒரு பேரளவுக்கு செஞ்சது. அதுக்கு ஜோ பிடனுடைய அந்த அழுத்தம் வந்து காரணம். ஆனால் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. அப்போ முழு காசாவிலையும் இவர்கள் வந்து தாக்கியிருக்கிறார்கள், எந்த முன்னெச்சரிக்கையும் வந்து இல்லை. இப்போ தாக்குதலுக்கு பிறகு திரும்ப வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க, எல்லாம் வந்து இதெல்லாம் பாதுகாப்பான இடம் இல்லை, நீங்கள் வந்து காலி பண்ணிட்டு போங்க. திரும்ப மக்கள் ஏற்கனவே இந்த 1.5 வருஷத்தில் பல முறை வந்து இடம்பெயர்ந்து வந்து மாறி டெண்டு கொட்டாயில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்த மக்கள் மீண்டும் வந்து குண்டு இந்த சட்டி பானையெல்லாம் எடுத்துக்கிட்டு மீண்டும் வந்து அந்த காசாவுக்குள்ளே வந்து அடுத்த அகதி பயணத்தை வந்து துவங்கியிருக்கிறார்கள். இது உலகமே வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிகழ்வு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். சார், இது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அங்குள்ள மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, அந்த சிரிப்பு பொதுக்க முடியாமல் தான் இவர் இந்த மாதிரி கொண்டு வந்து வீசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா சில மேற்கத்திய ஊடகங்கள் வந்து இதை சர்ப்ரைஸ் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். அதான் இந்த சர்ப்ரைஸ் அட்டாக்குன்னு சொல்கிறதே வந்து எவ்வளோ வக்கரமானதுன்னு பாருங்கள். இது என்ன வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சர்ப்ரைஸாக வந்து ஒரு ப்ராங்க் பண்ண போகிறீங்களா, ஒரு ப்ராங்க் பண்ணுற நிகழ்ச்சியாக அது? அங்கே ஏற்கனவே வந்து உயிரையும் உடமையும் இழந்து வந்து மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ரமலான் பண்டிகைக்கு வந்து நோன்பு திறந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து அப்போ இந்த சர்ப்ரைஸ் அட்டாக் வந்து என்னென்னா, உனக்கு நான் கிஞ்சித்தும் ஒரு மனிதாபிமானத்தையோ இரக்கத்தையோ கருணையோ வந்து உனக்கு காட்ட மாட்டேன். இதுதான் அவங்களுக்கு காட்ட வேண்டிய, அவங்க உணர்த்தக்கூடிய செய்தி என்பது வந்து பாலஸ்தீன் மக்கள்கிட்ட வந்து ஒரு துளி கூட நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, உங்களை நிர்மூலமாக துடைத்தெறிந்து விடுவோம் அப்படின்றது தான் இந்த வந்து அட்டாக். இப்போ அல்ஜசீராவில் வந்து ஒரு காலமிஸ்ட் வந்து எழுதியிருக்காரு, வெஸ்ட் பேங்கில் பிறந்து வாழ்ந்தவர், அவர் குழந்தையாக இருந்தபோது அந்த நக்பான்னு சொல்லக்கூடிய அந்த பேரழிவு நடவடிக்கை இருக்கு இல்லையா, அதாவது இன்றைய இஸ்ரேலிலிருந்து பாலஸ்தீன மக்கள் வந்து விரட்டி அடிக்கப்பட்ட நிகழ்வு,
அதெல்லாம் எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது. இப்போ வெஸ்ட் பேங்கில் என்ன நடக்குதுன்னு அவர் சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 900 செக் போஸ்ட் வந்து போட்டு வச்சு, அப்போ ஒரு பாலஸ்தீன மக்கள் வந்து வெஸ்ட் பேங்க் பெரிய பகுதி, காசா மாதிரி வந்து கிடையாது. அங்கே வந்து இந்த ஆலிவ் விவசாயம் வந்து பாலஸ்தீன மக்கள் வந்து செய்கிறாங்க. விவசாயம் நல்லபடியாக நடக்குது. அங்கே ஓரளவு வசதியாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த 900 செக் போஸ்ட் இருக்கிறதுனால வீட்டை விட்டு வெளியே வந்து ஏதாவது ஒரு கடைக்கு போய் பொருள் வாங்கணும் அப்படின்னா மிலிட்ரி செக் போஸ்ட்டை தாண்டி தான் நீங்கள் வந்து போகணும். அடுத்தது இஸ்ரேலி அந்த செட்டிலர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சட்டவிரோத குடியேறிகள், அவங்கெல்லாம் அங்கங்கே சுட்டு கொள்கிறான். ஏராளமான பாலஸ்தீன குழந்தைகள் வந்து வெஸ்ட் பேங்கில் வந்து கொல்லப்படுகிறாங்க. இந்த 1.5 வருடத்துக்குள்ள 10,000 பாலஸ்தீனிய மக்கள் வந்து வெஸ்ட் பேங்க்லேருந்து கைது செய்யப்பட்டு இஸ்ரேலிய சிறைகள் வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் பல ஆண்டுகள் பல மாதங்களாக சிறையில் வாழ்ந்தவங்க. ஆனால் புதுசாக நீ 10,000 பேரை பிடிச்சு உள்ளே வச்சிருக்கிற. அப்போ உன்னுடைய நோக்கம் வந்து என்ன? அப்போ வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய அந்த ஆலிவ் மரங்களை எல்லாம் தீ வைத்து எரிப்பது, அதற்கு வந்து தண்ணீர் வந்து கொண்டு வந்து அணைக்கணும்னு சொன்னால் அந்த தண்ணீர் கெனால எல்லாம் வந்து அந்த இஸ்ரேலிய குடியேறிகள் வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. அப்போ அங்கே வாழ முடியாது, விவசாயம் பண்ண முடியாது, வீட்டில் வந்து இருந்தீங்கன்னா அதுக்கு பாதுகாப்பு கிடையாது, உங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. இப்படி ஒரு நிலைமையை வந்து உருவாக்கிட்டாங்க. அப்போ வெஸ்ட் பேங்க்லேயும் காசாலையும் ஒரே நிலைமை தான் வந்து நடக்குது. அங்கேயும் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. விமானம் ட்ரோன் தாக்குதல் வந்து நடக்குது, மிலிட்ரி தரைவழி தாக்குதல் வந்து நடக்குது. அப்போ இந்த 2 பகுதிகளையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்த காலத்தில் கூட வெஸ்ட் பேங்கில் வந்து இஸ்ரேலினுடைய வன்முறைகள் வந்து முடியலை. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ரத்தம் கொதிக்குதுங்க. இப்போ அந்த ட்ரம்ப் ஏஐ வீடியோலாம் வெளியிட்ட பிறகு எகிப்து மற்ற இந்த இஸ்லாமிக் ஒத்துழைப்பு நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம வந்து காசாவை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், ஒரு $53 பில்லியன் ஆகும், அந்த மக்களுக்கு வந்து கட்டி கொடுப்போம், இதெல்லாம் வந்து பேசுகிறாங்க. ஆனால் இதையெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு இதெல்லாம் கண்டுகொள்ளாமல், இதை கிஞ்சித்தும் கவலைப்படாமல் நேரடியாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஒரு புறம் வந்து உக்ரைனில் வந்து போரை நிறுத்துவேன், புட்டினோட பேச்சுவார்த்தை நடத்துவேன் அப்படின்னு உக்ரைனெல்லாம் மிரட்டி வந்து பணிய வைத்த வந்து அதே ட்ரம்ப்பு இங்கே இவருக்கு நெத்தன்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பச்சை விளக்கு காட்ட வேண்டிய அவசியம் என்ன? இது வந்து கண்டிப்பாக ஒரு நிறவெறி, ஒரு முஸ்லீம் எதிர்ப்பு வெறி. அது வந்து அவர் ஏற்கனவே வந்து ஒரு வலதுசாரி, ஏற்கனவே ஒரு ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே வந்து ஒரு 6 முஸ்லீம் நாடுகளுக்கு வந்து விசா கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவித்தார். அப்படிப்பட்ட ட்ரம்ப் வந்து இந்த விஷயத்தில் பாலஸ்தீனியர்களை நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொலை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி முழு ஒரு அனுமதியை வந்து கொடுத்துருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க முடியும். சார், இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுல்ல சார், உலக நாடுகள் ஏன் இது தொடர்பாக எந்த கண்டனமே தெரிவிக்கல? இது ரொம்ப வெட்கக்கேடுங்க. இப்போ வந்து ஹமாஸோ அந்த இஸ்லாமிக் ஜிஹாதோ இவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இஸ்லாமிய நாடுகள், அரபு நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள், அப்புறம் வந்து சுதந்திர உலகை சேர்ந்த நாடுகள், இவங்கள்லாம் இதை வந்து கண்டிக்கணும். அப்புறம் வந்து ரெண்டாவது இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த ரஃபா பார்டரில் வந்து எய்டு கன்வாய் வந்து வருது, அதை ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து அப்படியே வந்து நிற்கிது. இதை வந்து நீ கண்டிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 1.5 வருடங்களாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை இந்த உலகம் ஏன் தடுத்து நிறுத்த முடியவில்லை? நீங்கள் உலகம் தடுத்து நிறுத்தலைன்றது ஒரு புறம், அடுத்தது வந்து இந்த இஸ்லாமிய நாடுகளில் என்ன கிழிச்சுதுன்னு நான் கேட்குறேன். பேசும்போது நாங்கள் இஸ்லாமிய சகோதரத்துவம், இஸ்லாமியெல்லாம் ஒரே குலம் ஓர் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்கல்ல. அங்கே எவ்வளோ நாடுகள் இருக்குது, சவுதி அரேபியா இருக்குது, அமீரகம் இருக்குது, கத்தார் இருக்குது, அப்புறம் ஏமன் இருக்குது, ஓமன் இருக்குது, ஈரான் இருக்குது, ஈராக்கு, லெபனான், சிரியா, அப்புறம் வந்து துருக்கி, எகிப்து, லிபியா, அந்த வட்டாரம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் நாடுகள் தான். அப்போ நீங்களெல்லாம் ஒரு ஒன்றாக சேர்ந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு அழுத்தத்தை ஏன் கொடுக்க முடியவில்லை? அப்போ நீங்கள் பேசுகிற இஸ்லாமிய சகோதரத்துவம் அப்படின்றதுக்கு என்ன பொருள்? அப்போ பாலஸ்தீனில் வந்து இஸ்ரேல் அரசு கண்மூடித்தனமாக எத்தனை மக்களை கொன்றாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத ஒத்துக்குங்க. இதில் கத்தாரும் எகிப்தும் ஓரளவுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் மற்ற நாடுகள்லாம் ஆப்ரஹாம் அக்கார்டு மூலமாக இஸ்ரேலோட ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு ஏற்கனவே வந்து போகிறதுக்கு தயாராக இருந்தாங்க. இந்த போர் வந்ததுனால அது வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டது. இதுதானே நிலைமை. இங்கே பாகிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தான், அப்புறம் ஈரானு, அப்புறம் ஈராக்கு, சிரியா, லெபனான், ஜோர்டான்,
இப்படி வரிசையாக முஸ்லீம் நாடுகள் வந்து இருக்குது. அப்புறம் வந்து கச்சா எண்ணெய் முழுக்க வந்து உங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ இவ்வளவு பலம் இருந்தும், பொருளாதார பலம் இருந்தும் கூட இந்த பாலஸ்தீன மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற இனப்படுகொலை உங்களால் ஏன் தடுக்க முடியவில்லை? இது ஒரு கேள்வி. அடுத்து வந்து மற்ற நாடுகள் எடுத்துக்குவோம். இப்போ அமெரிக்காலையும் யூரோப்லையும் வந்து கேம்பஸில் வந்து மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. அதில் அமெரிக்காவில் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராடிய மாணவர்களை போலீஸ் வந்து துரத்தி வேட்டையாடுது. அதில் சில பேரை நாடு கடத்தி இருக்குது. சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்து வந்துச்சு. அந்த மாணவியினுடைய பெயர் வந்து ரஞ்சனி, அது மாதிரி ஏதோ வரும், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ரஞ்சனி சீனிவாசனோ அந்த மாதிரி ஒரு பேர். அந்த மாணவி வந்து ஒரு பிஹெச்டி ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க. அவங்க ரூமுக்குள்ளே போய் செட் பண்ணி எப்படி வந்து நீ பாலஸ்தீனை ஹமாஸையும் வந்து ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அந்த அம்மா வந்து ரகசியமாக கனடாவுக்கு போய் நான் எந்த தவறும் வந்து பண்ணலை, என்ன இந்த மாதிரி வந்து துரத்துறாங்க, நான் இப்போ இந்தியாவுக்கு வரணும், என்னுடைய ஆய்வு பணியை வந்து முடிக்கணும், இது என்னுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழக வளாகங்களில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள், அந்த மாணவர்கள்லாம் முஸ்லீம்கள் கிடையாது. அந்த மாணவர்களில் வெள்ளை இன மாணவர்கள் இருக்காங்க, ஆசிய மாணவர்கள், ஆப்பிரிக்க மாணவர்கள், எல்லா இனங்களை சேர்ந்தவர்களும் தான் இருக்காங்க. அவங்க வந்து பாலஸ்தீன் மக்களுடைய நீதிக்காக போராட்டம் நடத்தினாங்க. இதை வந்து இப்போ ட்ரம்ப் வந்து ஒடுக்கிறாரு, வெளிப்படையாக வந்து ஒடுக்கிறாரு. இப்போ ட்ரம்பை பார்த்து விட்டு வந்து ஐரோப்பிய இதுலேயும் வந்து வலதுசாரி கட்சிகள் வந்து இதே பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்குது. பாலஸ்தீனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தால் அது பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஜோ பிடன் காலத்திலேயாவது பல்கலைக்கழகங்களில் பிரிட்டனில், லண்டன்ல எல்லாம் வந்து போராடுவதற்கு ஒரு வாய்ப்பு, அனுமதி வந்து இருந்துச்சு. அது உலகம் முழுவதும் வந்து ஒரு கவனத்தை வந்து ஈர்த்தது. சொல்லப்போனால் அந்த நேரத்தில் வந்து இஸ்ரேல் வந்து தனிமைப்படுத்தப்பட்டது. இப்போ ட்ரம்ப் போன்ற இந்த சர்வாதிகாரிகளும் வந்த பிறகு அந்த உலகமும் வந்து கண்டும் காணாமலும் கிடக்கிறது. இஸ்லாமிய நாடுகள்லாம் வந்து ஒரு கோழைகளைப் போல வந்து இருக்கிறார்கள், கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். வெறும் வாய் வார்த்தையில் வந்து கண்டிக்கிறாங்களே தவிர இதை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய இதயத்தில் வந்து இரக்கம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். சார், இப்போ இந்த தாக்குதல் வந்து ட்ரம்ப்புடைய தலையீடு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன சார்? ட்ரம்போட தலையீடு அதிகமாக இருக்குன்னு சொல்வதற்கு காரணம் என்னென்னா, அவர் அடிப்படையில் ஒரு வலதுசாரி. அவர் வந்து முஸ்லீம்களை வெறுக்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, அவர் வந்து வெள்ளை நிறவெறியர். அடுத்தது வந்து இஸ்ரேலை தீவிரமாக அன்கண்டிஷனலாக ஆதரிக்கக்கூடியவர். ஜோ பிடனாவது வந்து ஒரு ஏதாவது இஸ்ரேலை ஆதரிக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் இருட்டில் ரகசியமாக அப்படி வந்து பண்ணக்கூடியவர். இவர் வெளிப்படையாக பண்ணக்கூடியவர். ஜோ பிடன் கூட வந்து காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றி விட்டு அதை வந்து நாங்கள் ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாக மாற்றணும்லாம் வந்து சொல்லலை. ட்ரம்ப் நேரடியாக அப்படியே வந்து சொல்கிறாரு. அப்போ ட்ரம்பினுடைய வரலாறு, அவருடைய கொள்கை, அவருடைய சித்தாந்தம், அவர் போன டைமில் வந்து என்ன செஞ்சார், அவர் வந்து புட்டினை வந்து எப்படி பார்க்குறாரு, உக்ரைனை எப்படி பார்க்குறாரு, இதெல்லாம் கூட்டி கழித்து வந்து பார்த்திங்கன்னா காசா மக்களை வந்து அவரை வந்து ஒரு அடிமைகளை போல கருதுகிறார். அவங்கள வந்து ஒரு சுதந்திர உலகின் குடிமக்களாக வந்து பார்க்காம இவங்கெல்லாம் வந்து ஏதோ பஞ்சம்பராரியாக படைக்க வந்தவங்க, என்னத்துக்கு இங்கே இருந்துக்கிட்டு, நீலாம் வந்து ஜோர்டானுக்கு போ அல்லது வந்து எஜிப்டுக்கு போ அப்படின்ற மாதிரி பார்வை உள்ளவர் தான் அவர். வந்து நேரடியாக இப்போ அந்த ஏஐ வீடியோ வெளியிட்ட பிறகு நெத்தன்யாஹுகிட்ட வந்து கருத்து கேட்குறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது பரவாயில்லையே, இது வந்து கொஞ்சம் சிந்திக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறான். அப்போ எவ்வளோ திமிர் இருக்கணும். இப்போ இஸ்ரேல் இருக்கிறவங்களெல்லாம் வந்து வெளியேற்றி விட்டு அங்கே வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு கட்டணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து இஸ்ரேலியர்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை வந்து பாலஸ்தீன மக்களையெல்லாம் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்புவோம். அமெரிக்காவில் வந்து வாஷிங்டன்னு, நியூயார்க்லாம் வந்து அங்கே வந்து அவர்களுக்கு வந்து நல்ல கட்டிடங்கள்லாம் கட்டி அங்கே குடியமர்த்தி அங்கே வந்து வாழ வைத்தால் அது ட்ரம்ப் வந்து ஒத்துக்கொள்வாரா? நீ ஏற்கனவே அங்கே வந்து சட்டவிரோதமாக இருக்கிறவனு சொல்லிட்டு வந்து வெளியேற்றிட்டு இருக்கிற, நீ வந்து எகிப்துக்கு போ அல்ல ஜோர்டானுக்கு போ அப்படின்னு சொல்லுவதற்கு உனக்கு என்ன ரைட் வந்துருக்குது? அப்போ அந்த ட்ரம்போட நிறவெறி, இனவெறி, வலதுசாரி, சர்வாதிகாரம், இதுதான் வந்து இஸ்ரேலினுடைய இந்த சர்ப்ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அயோக்கியத்தனமான தாக்குதலுக்கு வந்து முக்கியமான காரணம். அவங்க வெளிப்படையாக ஒத்துக்கிட்டு இருக்காங்க, எங்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் இந்த தாக்குதலை நடத்தினாங்க
அப்படின்னே சொல்லியிருக்காங்க. சார் அதே போல் வந்து பைபிள் சொல்லப்பட்ட இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு மதசாயம் பூசுறாங்களே சார், எப்படி பார்க்குறீங்க? பைபிள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலம் வந்து இஸ்ரேலுக்கு சொந்தமானது தான், அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து அதுக்கு ஒரு மதசாயம் வந்து தொடர்ந்து பூசிட்டு இருக்காங்களே சார். இல்லை, அப்படி பார்த்தா வந்து ஹிட்லர் வந்து யாரு, கிறிஸ்டினா, இவர் யூதரா? கிறிஸ்டின் தான். அவர் என்ன பண்ணாரு? யூதர்களை கொலை பண்ணாரு. எதுக்கு கொலை பண்ணாரு? அப்போ யூதர்கள் வந்து கிறிஸ்தவத்துக்கு விரோதமானவர்கள் அப்படின்னு தான் அவர் சொன்னார். அவரும் பைபிளை வேத நூலாக தான் வந்து கடைபிடிச்சார். அப்போ வந்து தன்னுடைய ஆரியன் ரேஸ்ன்னு சொல்லி யூதர்கள் வந்து கிறிஸ்தவத்திற்கு வந்து விரோதமானவர்கள், யூத மதம் வந்து கிறிஸ்தவத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி தான் லட்சக்கணக்கான யூதர்களை வந்து அவர் வந்து ஜெர்மனியில் வந்து 2ஆம் உலகப் போரின் போது வந்து படுகொலை வந்து செய்தார். அப்படி இருக்கும்போது வந்து இப்போ இன்றைக்கி இஸ்ரேல் என்ற நாடு வந்து உருவாவதற்கு காரணமே வந்து ஹிட்லர் தான். ஹிட்லர் நிகழ்த்திய அந்த இனப்படுகொலை காரணமாகத்தான் இஸ்ரேல் வந்து உருவானதே தவிர இந்த பைபிள் கதையெல்லாம் வந்து காரணம் கிடையாது. அப்போ பைபிள் கதையில் வந்து இஸ்ரேலியர்கள் இத்தனை லட்சம் பேர் வந்து கொல்லப்படுவார்கள், ஹிட்லர்னு ஒரு சர்வாதிகாரி வந்து 20ஆம் நூற்றாண்டில் வருவார், அவர் கொல்லப்படுவாருன்னு பைபிள் அப்படி ஏதாவது சொல்லியிருக்கா? சொல்லலைல்ல. அப்போ இந்த வரலாற்று காரணத்தினால தான் வந்து இஸ்ரேல் உருவானது. ஆனால் அப்படி ஒரு இனப்படுகொலைக்கு ஆளான அதே யூத சமூகம் இன்றைக்கு இன்னொரு இனப்படுகொலை வந்து செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றது அது வந்து என்ன சொல்கிறது? அப்போ வரலாறு வந்து திரும்ப நடக்குது. எப்படி வந்து படுகொலை செய்யப்பட்ட மக்களை சேர்ந்த அதே சமூகம் இன்று இன்னொரு சமூகத்தின் மீது இனப்படுகொலை செய்யப்படுகிறது. இதில் பைபிள் கதை, குர்ஆன் கதை இதையெல்லாம் வந்து சேர்த்து பார்க்க வேண்டியதில்லை. இது அப்பட்டமான அரசியல், இது அப்பட்டமான மதம், இனவெறி இதெல்லாம் வந்து சார்ந்தது. ரெண்டாவது, பாலஸ்தீன மக்களுடைய போராட்டம் என்பது இன்று நேற்று துவங்கியதல்ல. அது 2ஆம் உலகப் போர் காலத்திலிருந்தே இஸ்ரேலை வந்து இவர்கள் மேற்குலக நாடுகள் உருவாக்கிய காலத்திலிருந்தே உருவாக்கப்பட்டது. அன்றே அவர்கள் சொந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டாலும் அவர்கள் பல தலைமுறையாக இந்த போராட்டத்தை வந்து தொடர்ந்து நடத்துகிறாங்க. இப்போவும் வந்து ஹமாஸோ அல்லது பாலஸ்தீன் ஆதரவாளர்களோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து தாக்குதல் செய்து இனப்படுகொலை நடந்தாலும் எங்கள் மக்கள் இந்த மண்ணை விட்டு வெளியே போக மாட்டாங்க, நாங்கள் தொடர்ந்து எதிர்த்து நிற்போம், இழப்பதற்கு ஏதுமில்லை அப்படின்ற கண்டிஷனில் தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. அந்த நிலையிலும் கூட அவர்கள் வந்து இந்த தாக்குதலை வந்து நெஞ்சரத்தோடு எதிர்த்து நிற்கிறார்கள். அதுதான் உலகம் முழுவதும் வந்து பாலஸ்தீனத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட்டை கொண்டு வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, ஈழம், காஷ்மீர், இதுக்கெல்லாம் வந்து ஒரு உலகளாவிய வந்து கவனம் வராமல் பாலஸ்தீனத்துக்கு வருவதற்கு காரணம் அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்றதான் முக்கியமான காரணம். உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றி. ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங், டேட்டிங், மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand.